மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கிறது என்ற தலைப்புல நம்ம பார்க்கிறோம். மனுஷனால என்ன உண்டாச்சுங்க? மரணம். மனுஷனால மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21வது வசனம். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. சரி, மனுஷனால் மரணம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப மனுஷனால என்ன உண்டாயிடுச்சுங்க? மரணமே உண்டானது. அப்ப எந்த மனுஷனால மரணம் உண்டானது? ஒரே ஒரு மனுஷனாலதான் மரணம் உண்டு. யாருங்க? ஆதாம்னாலே. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமனாலே. ஆதாம் இவருக்கு நம்ம நினைக்கலாம் ஏவாள் தான் ஃபர்ஸ்ட் பாவம் செய்தது, அதனால ஏவாள் தானே நம்ம சொல்லி வரும். ஆனா ஏவாள் யாருக்குள்ள வருவாங்க? ஆதாமுக்குள்ளதான் வருவாங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் என்னங்க? எல்லாரும் மரித்தோம். எல்லாரும் மரித்தவரோட நிலைமைக்கு போயிட்டோம். தேவன் இல்லாத நிலைமை. தேவன் இல்லாத நிலைமை தான் மரண நிலை. சரியா? தேவனை விட்டு பிரிஞ்சினாக்க என்னங்க? மரித்து போன நிலைமை. அவன் தேவனை விட்டு பிரிஞ்சது என்னங்க? மரண நிலைமை. அது ஒரு நிலைமை. அதுங்க ஆவிக்குரிய மரணம், ஆத்ம மரணம். அப்புறம் கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழ்ந்துட்டு மரிக்கிறது சரீர மரணம். என்ன மரணம்? சரீர மரணம். 3 மரணம். ஆவி ஆத்மா மரித்து போற நிலைமையில இருக்கிறது. 3வது என்னங்க? சரீரம் மரித்துரும். அப்ப முதல்ல மரிச்சது யாரு? ஆதாம். அவங்க மூலமா மரணம் வந்துச்சு. தேவ கட்டளை கீழ்ப்படியாம இருக்கும்போது மரணம் வந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம். அடுத்து காயின் மரித்தான். அவன் எனக்கு அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாருமே தொடர்ந்து மரணத்துக்குரியவர்களாய் மாறி போனவர்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அதனால மனுஷனால் மரணம் வந்தது. நல்லா கவனிக்கணும். இது எங்க நடந்ததுங்க? ஒரு மூலையில் நடந்தது. எங்க? ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. ஏதேன் தோட்டத்துல நடந்தது. ஆனா உலகத்துல இப்ப எல்லா இடங்களும் நடக்குதா இல்லையா? கொரோனா இப்ப எங்க நடந்துச்சுங்க? கொரோனா சீனாவுல வந்தது. ஆனா இப்ப உலகத்துக்கு முழுவதும் வந்து விட்டது. அதே போலதான் என்னங்க? கொரோனாவுக்கு போலதான் என்னங்க மரணம் போலதான் கொரோனா. அது என்ன பண்ணுவோம்? அது விசுவாசிக்கு நம்பணும். ஒரு மனுஷன் மூலதான் மரணம் வந்தது. அவன் சரியா? சரி, ஒரு பாடலை பாடி நாம் தேவனை மயப்படுத்துவோம். எல்லாரும் இப்பயும் கொஞ்சம் பேர் பரலோகத்துக்கு போயிட்டீங்க. நான் வீட்டில் இருக்கிறது சொல்லுமே பாதி பேர் பரலோகத்துக்கு போயிட்டீங்க. அதனால ஒரு பாடல் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுவதாக. மனுஷனால் எப்படி மரணம் வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 5 படிச்சோம். 6ல என்ன எழுதியிருக்குன்னா, என்ன எழுதி வாசிங்க? 1 தீமோத்தேயு 6 சாரி 2:6. 1 தீமோத்தேயு 2:5 வாசிக்கும் போது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் ஒருவரே, எல்லாரும் நீக்கும் பொருளாய் தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஐயா, தேவன் வந்து மனுஷன் ஆக வேண்டியது இல்லை. மனுஷனா ஆக வேண்டியது. அவர் வாட்டி இருந்திருக்கலாம் பரலோகத்துல. சந்தோஷமான ஒரு வீடு, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனா மனுஷன் பாவத்திற்கு விட்டதுனால அவர் என்னங்க? மனுஷன் ஆனார். பாத்தீங்களா? அவர் மனுஷனானால என்னங்க? மனுஷனால உயிர்த்தெழுதல் வந்தது. அப்ப அவர் என்னங்க? தேவன் மனுஷன் ஆனார். குமாரனா இயேசு கிறிஸ்து மனுஷன் ஆனார். கிறிஸ்து மனுஷன் ஆனதுனால என்ன ஆச்சுங்க? எல்லாரையும் மீட்கும் பொருளாய் தம்மை இந்த பூமியில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால ஒரே மனுஷனாலே மரணமும் மனுஷனாலே உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்ப மனுஷனாலே மரணமும் மனுஷனாலே உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்ப ஆதாம்ங்கிற ஒரு மனுஷனாலே மரணமும் கிறிஸ்து என்ற ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாலே உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் இந்த நாள் சிந்திக்க போறோம். சரியா? அப்ப உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கும்போது தொடர்ச்சியாக நாம் வாசிக்கிறோம். 12 வாசிப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அவன் சொன்னது யாருங்க? கொரிந்து சபையார் என்ன விட்டாங்க? உயிர்த்தெழுதல் இல்லை, புசிப்போம், சாப்பிடுவோம், ஜாலியா இருப்போம், நல்லா தண்ணி அடிப்போம், அப்படி உலகத்தார் சொன்னது போல சபையாளர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? நல்லா சாப்பிடுவோம்,
சபையர்கள்லாம் என்ன பண்ணுங்க, தப்பலாம் என்னங்க வேற எதுவும் தண்ணியில் அடிக்க மாட்டாங்க. ஆனா கறிமையில நல்லா சாப்பிட்டு ஜாலியா இருக்கும். இந்த வாழ்க்கை தான், அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டாங்க இங்க கொரிந்து சபையில. அதனால பவுல் என்ன பண்றாங்கன்னா இதை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா என்ன பண்றாங்க, உயிர்த்தெல்லாம் கிடையாது, இயேசுக்கெல்லாம் உயிர்த்தல் இருக்கல எழுத்துறன்னு சொல்லி அங்க என்ன பண்றாங்க, அந்த சபையில சிலர் என்ன பண்ணிருக்காங்க, அங்க சில ஆள் எடுத்திருக்கிறாங்க, சில ஆட்கள் எடுத்திருக்கிறாங்க. அதனால அப்ப இங்க வாசிக்கிறோம், கிறிஸ்து மருத்துவர் எழுந்திருக்கிறார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க தொடர்ந்து பிரசங்கம், என்னங்க பிரசங்கம் என்ன, மெயின் பிரசங்கம் என்னன்னா கிறிஸ்து வேத வாக்கின்படி நம்ம பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அடுத்து வேத வாக்கின்படி மீண்டும் உயிரோட எழுந்தார். இது பிரசங்கப்பட்டி. இது என்னங்க பிரசங்கத்துல மெயினான பிரசங்கம். எவ்வளவு பிரசங்கம் இருக்கலாம், ஞானத்தை பத்தி பிரசங்கிக்கலாம், ஒழுக்கத்தை பத்தி பிரசங்கிக்கலாம், அப்புறம் என்னங்க நடக்கை குறித்து பிரசங்கிக்கலாம், தொழில் ரீதியாக பிரசங்கிக்கலாம், அநேக சொற்பொழிகள் ஆற்றலாம். ஆனா மெயினான பிரசங்கம் என்னங்க, இயேசு நாம் பாவத்துக்காக வேத வாக்கின்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாம் வேதம் தான். இரண்டாவது பகுதி என்னங்க, வேத வாக்கின்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இரண்டாவது பகுதி உயிரோடு இருந்தவர் என்ன பண்ணாரு, அநேருக்கு தரிசனமானார், கேபாவுக்கு தரிசனமானார், அப்புறம் என்ன பண்ணாங்க 500க்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமானார், அகலாபிரை ஒன்று எனக்கும் தரிசனமானார். யாரு சொல்றது, பவுல் சொல்லுகிறார். பவுலுக்கு அற்புதமான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் இவர் என்கிறார், உயிர்த்தெழுதல் கண்டிப்பாய் உண்டு என்று எழுதியிருக்கிறார். ஆமென். இவர் வந்து மகதலேனா மரியாள் காலத்துல, அதாவது இயேசுவோடு சீசர் ஒருத்தரா இருந்தா என்ன பண்ணிருப்பாருங்க, முதல்ல மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனம் மாதிரி எழுதியிருப்பாரு. ஆனா இதை எழுதல. ஆனா முதல்ல ஆண்டவர் யாருக்கு தரிசனம் ஆனாரு, உயிர்த்தெழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்கு தான் என்ன பண்ணுங்க தரிசனமானார். அதனால உயிரோடு அவர் எழுந்திருக்கிறார், உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நம்முடைய இருதயத்தில் எழுதியிருக்க வேண்டும். என்னங்க உயிர்த்தெழுந்து எங்கே போகிறோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும், மற்றவங்களுக்கு நாம் தெரிவிக்கப்படணும். அது யாரா இருந்தாங்க, நம்ம என்னங்க நம்ம குடும்பத்துல யாரா இருந்தாலும் சரி, உறுப்பினர்கள் கண்டிப்பாக நம்ம அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்துறதுக்கான கிரியை நம்ம கிட்ட இருக்கணும். அவன் நம்மளே நரகத்துக்கு போற ஆட்கள் மாதிரி இங்க நடந்துகிட்டு, ஏன் சர்ச்சுக்கு வந்துட்டு நரகத்துக்கு போற மாதிரி நடக்கக்கூடாது. இங்க வந்துட்டு இங்க வந்து அவதான் உட்காந்துருக்கீங்க, வீட்டு போயிட்டு கிடையாது, நரகத்துக்கு போற ஆள் மாதிரி மாத்தி கெட்ட ஆரம்பம் பேசுறது, கெட்ட கடையா திட்டுறது, கெட்ட என்னங்க பக்கத்துல இருந்தவங்க 2 பணம் வந்து தெருவில் வரும் பாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. சண்டையில அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன அந்த மாதிரி நம்ம திட்டிட கூடாது. அப்புறம் நம்மளை பார்த்துட்டு முதல்ல நீ முதல்ல சொர்க்கத்துக்கு போவையா பாரு அப்படின்னு நம்மளை கேட்டுருவாங்க. நீ முதல்ல சொர்க்கத்துக்கு போவையா நம்மளை பார்த்து கேள்வி கேட்டுருவாங்க. அதனால நம்முடைய கிரியை என்னங்க தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா, நம்மளை பார்த்தா நம்மளாங்க சரி இவர் சொல்றது ரைட்டு தான் நம்புவாங்க. ஆமென். அப்ப நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை பைபிள் படி சொன்னா படிக்க மாட்டான். நம்ம பைபிள் எடுத்து பழங்கால் படி ஜெபிக்கிறோமா, அது நடமாட்டணும். அவன் நம்ம தான் வாட்ச் பண்ணுவான். பசங்க வாடி பையனாலும் பார்ப்பான், வாட்ச் பண்ணுவான். யாரா இருந்தாலும் வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம சபைக்கு போறோமா அதை பார்ப்பாங்க. அப்ப நம்ம பைபிள் எடுத்து டெய்லி படிக்கிற ஒரு அனுபவம் இருந்தாலும் அவன் படிக்க ஆரம்பிப்பான். அதுல தெளிவா இருக்கணும். சரியா, அதுல ஒரு தெளிவா இருக்கணும். சும்மா ஸ்கூல் புக் மாதிரி எடுத்து படுறா சொன்னா கண்டிப்பா படிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் போவாங்க டீச்சர்ட்டாங்க சாட்ட உதவி கிடைக்கும் வீட்டு பாடுறது அவனுக்கு தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய அவனே படிச்சிருவான். ஆனா வேத ரீதியாக மாதிரி யாருங்க, வேத அறிவு ரீதியான மாதிரி யாருன்னா நம்ம தான் வாத்தியார், நம்ம தான் டீச்சர். நம்ம படிச்சாலும் அவன் படிப்பான். நம்ம ஜெபிச்ச 2 வார்த்தை இங்க சபையில நீங்க சத்தம் முடிச்சவங்க மாட்டான், சரி நம்ம அப்பாவும் ஜெபிக்கிறார், நம்மளும் சத்தம் முடிச்சவங்க ஜெயிப்பான். சரி அம்மாவும் ஜெபிக்கிறாங்க, வாலி பிள்ளைகள் சத்தம் முடிச்சவங்க பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் என்னங்க தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. சரியா, அப்ப உயிர்த்தெழுதலுக்கான கிரியையும் நம்ம கூட என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால பவுல் இங்க சொல்லும் பொழுது அப்ப உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தரிசனமானார், அகலாபிரவோடு எனக்கும் தரிசனமானார். இதுல என்ன சொல்றாருன்னா மெயினா எல்லாருக்கும் தரிசனமானார் சொல்லிவிட்டு நாங்கள் பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம். இதைத்தான் பிரசங்கிச்சு சொல்றோம். இதுதான் மெயின் பிரசங்கம். ஒண்ணு வேத வாக்கின்படி நம்முடைய பாவத்துக்காய் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேதத்தை நினைக்கலாம் சர்வசாரமா. இரண்டாவது என்னங்க வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை அவர் இதைத்தான் நாங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் உயிர்த்தெழுதல் கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் மறந்து கொள்ளக்கூடாது. இந்த உயிர்த்தெழுதல் கூட நமக்கு என்னங்க அனுதினமும் உயிர்த்தெழுதல் அனுபவம் இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். இயேசு சிலுவையில் அறைந்தார்னு உலகத்துல எல்லாருக்குமே சிலுவையில் அறைக்கப்பட்டது தெரியும், நம்புறாங்க. உயிர்த்தெழுந்தார் நம்புறாங்க இல்லையா?
ஆனா டெய்லி உயிர்த்தெழுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கணும். அந்த அனுபவத்துக்குள்ள எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? நம்பிக்கை காலத்துல ரெண்டாவது ஸ்டெப் பண்ணுங்க, விசுவாசத்துக்குள்ள வரும். முதல்ல அன்பு வைக்கிற அவர் மேல, இது மடிச்சது உண்மைதான், ரத்த சிந்தனை வந்தது உண்மைதான், இவர் தேவனுடைய குமாரன் தான் என்பதனுடைய அன்பு நோக்கம். முதல்ல அவருடைய அன்பை ருசி பார்த்ததுனால என்னங்க விசுவாசம் வருகிறது, இவர் தெய்வம் தான் உண்மையிலேயே. ஆமென். சிலுவையின் இறுதி கட்டத்துல கூட அவன் சொல்றான், யாரு? நூற்றுக்கல்வி, இவர் தேவனுடைய குமாரன் தான். ஆமென். அறிக்கை கொடுக்கிறான். அப்ப விசுவாசம், அன்பு, அவர் காட்டின அன்பை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அன்பு இதான் என்று உணரும் போது என்னங்க நமக்கு விசுவாசம் வருகிறது. விசுவாசம் வந்த பிறகு என்ன ஆயிருங்க? நம்ம விசுவாசம் வந்து என்ன ஆகும்? அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்று உணர்வு மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த அனுபவம் டெய்லி எனக்குள்ள இருக்கிறது. எவ்வளவு போராட்ட பிரச்சனைகள், எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், கவலையே பட மாட்டேன். நான் வாட்டு பிரிச்சு ஆண்டவரை மையப்படுத்திக் கொண்டே இருப்பேன். ஏன்னா உயிர்த்தெழுந்த வளம் என்ன செய்யுங்க? நமக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். அந்த சரணத்துல ஒரு பாட்டு இருக்குது, எழுந்த கிறிஸ்துவினி மரித்த கிறிஸ்துவினி. ஆமா, மரித்த கிறிஸ்துவினி மரிப்பதில்லை, 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 எழுந்தார் என்ற தோழி என்றும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் போக்குதே. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், அரகை ஜெயித்தெழுந்தார். யோத ராஜசிங்கம் கையில தட்டி எழுந்தார், உயிர்த்தெழுந்தார், அரகை ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா. அப்ப மரித்த கிறிஸ்துவினி ஒரு தடவை மரிச்சாரு, இப்ப என்ன பண்ணுங்க? மறிக்க மாட்டேங்கிற, உயிர் தெழுந்துட்டாரு. அப்ப உங்களுக்குள்ள என்ன அனுபவம் இருக்கும்? உயிர் தெழுந்த அனுபவம் இருக்கும், உயிர் தெழுந்த வல்லமை தான் இருக்கும். அவன் உயிர் தெழுந்த வல்லமை நமக்குள்ள அணிங்கிறது கிரியை செய்யும். உயிர் தெழுந்து நான் எல்லாருமே பாவத்துக்கு மறுத்து போயிட்டேன், இவை நம்ம நான் உயிர் தெழுந்து இருக்கிறேன், அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். சரியா என்பதை நான் மறந்து விடக்கூடாது. சரியா? அப்ப உயிர் தெழுந்த அனுபவம் நமக்கு இல்லை என்றால் எப்படி இருக்கும்னா, நான் இன்னைக்காக வாழ்கிறா இருப்போம். என்னங்க அங்க சொல்ல போலமாக 33வது வசனம், மோசம் போகிறவர்களாயிருக்கும். அங்க இருக்கு, மோசம் போகாதவர்களாயிருங்கள், ஆகாத சம்பவம் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஏனென்றால் என்னங்க உயிர்த்தெழுதல் இல்லை என்று ஒரு நம்பிக்கை வந்துட்டா, உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருந்தா, டெய்லி நீங்க உயிர்த்தெழுதல் அனுபவம் இல்லாத இருந்தா என்ன ஆயிருங்க? உங்களுக்குள்ள சாப்பிட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், டெய்லி இந்த மாத்திரை சோறு மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், ஆமா நோயே போக மாட்டேங்குது, ஆமா அப்படி சொல்லிட்டே தான் இருக்கவங்களுக்கு முடியலையா அப்படி சொல்லிட்டு இருக்கவங்க உங்களுக்கு. ஆனா உயிர்த்தெழுந்து வல்லமை இருக்கா? உயிர்த்தெழுந்து வல்லமை இருந்தா என்ன பண்ணுங்க? அல்லேலூயா சோத்திரம், இந்த சக்கரை மாத்திரை நன்றியா சொல்லலாம், நல்லா போட்டு தண்ணி வச்சுட்டு அல்லேலூயா சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அல்லேலூயா. ஏனென்றால் உயிர்த்தெழுந்து வல்லமை நம்மளுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா ஆகார சமாசம் என்னங்க நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால இங்க நான் பார்க்கிறோம் என்ன சொல்லிப்பாங்க, அங்க எழுதிக்கிற ஒண்ணுமாக என்னன்னா மரித்தார் என்ற அனுபவம் நமக்குள்ள இல்லைன்னா என்ன ஆயிடுவோம்னா, எப்படி சொல்லுவோம்னா அங்க எழுதிக்கிறவனமாக 31 இது இறுதி பகுதியில புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவோம். நாளைக்கு சாவோம், இப்படா சாவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அப்படி இல்ல, எப்படியா நான் சாவுக்குள்ள இன்னும் 2 பேரும் ஆண்டவர் சொல்லாம இருக்க மாட்டேன், சொல்லணும். அவன் அப்படி நமக்கு சிந்தை வரும். இவருக்கு என்னன்னா, பவுலுக்கு தேவத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு இருக்க ஆசைதான். ஆனா இருந்து இன்னும் ஒரு 2 பேருக்கு ஆண்டவருக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசை இருந்தது. அவன் அதனால இங்க வாசிக்கிறோம், புசிப்போம் குடிப்போம், எப்ப சாவு நினைக்க கூடாது, ஆண்டவர் தூச்சிக்கொண்டே இருக்கணும். அவன் எப்பொழுது ஆண்டவரை நாம் வகைப்படுத்தாமல் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளுக்குள்ள கிரியை செய்யாமல் இருக்கிறதோ அப்பொழுது என்னங்க நாம் சோர்ந்து போனவர்களாய், என்னங்க உயிர்த்தெழுதல் அனுபவம் நமக்குள்ள இல்லாதவர்களாய் நாம் எப்படிங்க அப்படியே இருப்போம். அடுத்த இன்மைக்காக ரொம்பவும் சோர்ந்து போயிடும். பாருங்களேன் 19, இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரையும் பார்க்கலும் பரிந்துரைக்கப்பட்டவர்களாய்
இருப்போம். எல்லா மனுஷத்தாட்டிலும் என்னங்க பரிவுக்கா இருக்கும். இன்னைக்காக பொருளுக்காக, பொருளுக்காக, ஆஸ்திக்காக ஆண்டோட ஜெபம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்காக மற்றவங்க மண்ணு பண்ண கூடாது, ஓடக்கூடாது. அருமைக்காகவும் ஓடணும். வேலை கண்டிப்பா கிடைக்கும், ஆசீர்வாதம் கண்டிப்பா ஆண்டவர் சமூகத்தில் கிடைக்கும், சுகம் ஆண்டவர்கிட்ட கண்டிப்பா கிடைக்கும். ஆனா மறுமைக்காகவும் ஓடணும். மறுமைக்காக மறுமை ஒன்று உண்டு, அதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். மறுமை ஒன்று உண்டு என்று சொன்னால் நான் வேணுங்க என்ன செய்வோம்? ஒழுக்காக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாய், நீதி செய்வர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் ஓடுகிறவர்களாய் இருப்போம். அதனால எங்க வாசிக்கிற வண்ணமாக 20ல கிறிஸ்துவ மருத்துவரிலிருந்து எழுந்திருந்தவர்களில் முதல் பலனார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் முதல் பலனாரை கிறிஸ்துவை நாம் இந்த உள்ளத்தில் நாம் ஏற்றிருக்கிறோம். அதனால என்னங்க நாம் திரும்பவும் என்ன பண்ண போறோம்? நாம் எந்திரிக்க போறோம். திரும்ப உயிரோடு கூட அவரோடு எழுந்திருக்க போறோம். அதற்கு அத்தாட்சியில் என்ன பண்றோம்? நாம் டெய்லி உயிர்த்தெழுதல் ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அவன் அந்த அனுபவம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். வீட்டில் அனுபவம் இருக்க வேண்டும். அது தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது 21 மனுஷனா அதை வாசிட்டோம். சாரி, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். உயிர்ப்பிக்கப்படுகிறார். ஆதாமுக்குள் என்ன பண்றாங்க? மரித்தோம். எல்லாரும் என்னங்க? மரிப்போம், மரித்து கிடந்தோம். எபிசோட் 2 சொல்லுகிறது, அக்கிரமங்கள் பாவங்களிலும் மரித்து கிடந்தோம். அதுல இருந்து கொஞ்சம் உயிர்த்தெழுந்து வந்துட்டோம். என்னது? ஆவியில் உயிர்த்தெழுந்துட்டோம். ரெண்டாவது என்ன பண்ணிருக்கோம்? ஆத்மாவில டெய்லி உயிர்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுங்க? இந்த சரீரம் என்னவாகும்? ஒரு நாள் மறிக்கும். அப்புறம் நம்ம உயிரோட எழுந்திருப்போம். உயிரோடு எழுந்து அவரோடு கூட நிச்சயமாக வரும். அப்ப உயிர்த்தெழுந்த முதல் பலன் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்புறம் ஆண்டவர் சிலர் உயிர்த்தெழு செஞ்சாரு. யாராவது உயிர்த்தெழு செஞ்சாங்க? லாசரு, ஒரு சீரியா, சிறு பெண், ரைட், வெரி குட், ஒரு சிறு பெண், அப்புறம் ஒரு வாலிபன், நாயிலூர் என்ற ஒரு விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பினான். அதுல முதல் பண்ண ஆகுமா? ஆகாது. அதுக்கு முன்னாடி எலிசா ஒரு பையனை. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கணும்? உயிர்த்தெழுதல் உண்டு. மனுஷன் செத்தாலும் என்னங்க ஒரு எடுத்துக்காட்டாக ஆண்டு சொன்னாரு. என்னங்க மரித்தாலும் அவனை எழுப்புவேன் அப்படிங்கிறது ஒரு அத்தாட்சியா தான் அவனுங்க அது காமிச்சாரு. ஆனா அவர்களே என்ன மரித்து போயிட்டார்கள். ஆனா உயிரோட இல்லை இப்ப. ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்க? உயிர்த்தெழுதலுக்காக அவங்க ரெடியா இருக்காங்க. அவன் ஆயத்தமா இருக்கிறாங்க. சபை இப்படி இருக்காரோ ஆயத்தமா இருக்க ஒரு வருகைக்காக. எப்பொழுது ஆண்டவர் வருவான்? மரித்தவர்கள் நம்பிக்கையோடு மறைச்சிருக்கிறாங்க. அவன் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் என்ன நிலை தெரியுமா? மருத்துவர்கள் உயிர்த்தெழுதல் எல்லாம் விட்டா நம்ம விசுவாசம் எப்படி இருக்குமா? வீடு விசுவாசம் வீடு. அடுத்தவங்க நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலேயே இருப்பீர்கள். அவன் பாவத்துக்கு செத்து போயிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படி என்னங்க நம்ம பாவத்திலே இருப்போம். ஆனா உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் என்னங்க நம்ம பாவத்திலே இருப்போம். உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் என்னங்க நம்ப வேண்டும். சரியா? அதனால அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் என்னங்க தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவோம். அது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதனால இப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம். அவன் உற்சாகம் இருக்கிறவங்க மற்றவங்க உற்சாகம் சொல்லுவாங்க. கெட்ட வார்த்தை பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களை கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. உற்சாகப்படுத்துறவங்க என்னவங்க? உயிர்த்தெழுதல் வல்லமை உள்ளவர்கள் தான் மற்றவங்களை உயிர்ப்பிப்பார். அவன் சோர்ந்தே இருக்கிறவங்க, ஆமாங்க என்ன செய்யறது, இந்த வேலைக்கு போயிட்டு வந்தா கால் கையில வலிக்குது, அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் பத்தி இன்னைக்கு என்ன பேசுறாங்க? ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுறீங்களா? ஆண்டவர் பத்தி இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஏதாவது ஒரு வசனம் படிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஆவிக்குறியிலே பேச ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இந்த உடம்பு எப்படின்னா பலவீனமானது. கில்லுனா வலிக்கும், முள்ளு குத்துனா வலிக்கும், யாராவது திட்டுட்டா ஆவியும் நொறுங்கி போயிடும், வேறே போயிடும். வேறே மோடியாத்தி என்ன பண்ணா, யாராவது ஒத்தைக்கு வாங்கலாம் சொன்னாங்க. நல்லா போர் வீரர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தம் கூட போகல. ஒரு சவுண்ட் விட்டாலே போதும், பெரிய பெரிய வீரர்களா எப்படி ஆகணும் அப்படியே புரியும். அப்படிப்பட்டாதான் சரீரம் அவன். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மளுக்கு கிரியை செய்யும். அவன் செத்து போன உடம்புதான், நாரி போன உடம்புதான், பலவீனமான உடம்புதான், நோய்வாய்ப்பட்ட உடம்புதான். ஆனால் நீங்க உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும். நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. உங்க வீட்டுல என்ன பண்ணுவீங்க? தூய்ச்சி பண்ணிருப்பீங்க. ஏதாவது ஒரு படிப்பு படிக்கப்படுறது ஒரு வசனத்தை என்னங்க யாராவது படிக்க சொல்லு, நீங்க கேட்பீங்க, எப்படி இருப்பீங்க? உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். அவன் அதனால உயிர்த்தெழுதல் அவங்க அனுபவத்துக்குள்ள எனக்கு நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று இந்த நாள்
இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதனால நாம் ஆவியோ இருக்க உயிர்ப்பிக்கூடியதான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரியா? அதனால் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இருக்கிறார். நமக்கு ஒரு நிச்சயமான ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இக்காலத்து பாடுகிற மகிழ்ச்சிக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிழ்ச்சிக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஆமென். பரலோகம் என்னங்க? ஒரு மகிமையான இடம். ஆமென். பரலோகம் ஒரு மகிமையான ஒரு இடமாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம். ஒரு பாடலோடு பாடுமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. கையில தட்டி. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சத்தம் சொல்லுமா? ஆமென். வருத்தம் வாசிதாகமோ. சத்தம் பாருங்க. வருத்தம் வாசிதாகமோ. வானத்துயரம் அங்கே இல்லை. வருத்தம் வாசிதாகமோ. வானத்துயரம் அங்கே இல்லை. விண்கீரிடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேருப்பே. விண்கீரிடம் வாஞ்சிப்பேன் விண்ணவர் பாதம் சேருவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமென். பாதி பேர் சோகமா பாட்டு பாடுறது, யாருக்கும் சந்தோஷம் பாட்டு பாட்டு தெரியலையே. சந்தோஷமா பாடுறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா பாடி இருக்கிறீங்க. பாதி பேர் இங்க வாடகை வீட்டுல இருக்கலாம். ஆனா இந்த பூமியே நமக்கு என்னதான்? வாடகை வீடுதான். என்னங்க? இந்த சரிதான் வாடகை வீடு இருக்கும். இந்த கூட விட்டு வெளியே போயிடுவோம். அவன் இந்த பூமியே என்னங்க கொஞ்ச நாளைக்கு வாடகை வீடுதான். ஆவி தன்னை தேவனிடத்திற்கு திரும்ப போய்விடும். நம்ம அங்க போய்வோம். இது வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுல நம்ம உண்மையை உத்தவமா இருப்போமானால் அங்க என்னங்க உண்மையான வீட்டுல எல்லா வெகுமதிகளும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. சரியா? அதனால அதுல நம்ம என்னங்க தெளிவா இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப எல்லாரும் ஒரு நமக்கு ஒரு இது இருக்கும். எப்படி ஆண்டவர் எந்திரிப்பாரு, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? 35 வாசிக்கும். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் என்று யாராவது கேட்டா என்று சொல்லி, இல்ல நமக்கே தெரியாம இருக்கக்கூடாது. மரித்தோர்கள் எப்படி எழுந்திருப்பாங்க நம்ம தெரியாம இருக்கக்கூடாது. எப்படி எழுந்திருப்பாங்க? சரி, நம்ம நெல்லை விதைக்கிறோமா பயிரை விதைக்கிறோமா? நெல்லுதான் விதைக்கிறோம். நெல்லுக்குரிய மேனியை கொடுக்கிறது யாரு? நெல்லுக்குரிய அந்த பயிர் தன்மை யாரு கொடுக்கிறது? நம்ம ஏதாவது செய்யணுமா? அவரே கொடுக்கிறார். பயிரை விதைக்கிறோம். பயிருக்குரிய அந்த செடி தன்மை அந்த வடிவத்தை கொடுக்கிறது யாரு? யாரு கொடுக்கிறது? அவரே கொடுக்கிறார். அவரே தான் கொடுக்கிறார். அப்ப பட்டாம்பூச்சி எடுத்துங்க. பட்டாம்பூச்சி அது இந்த நாள் வந்த வாரத்தில் நாங்கள் சிந்திக்கூடிய ஒரு சூழல் வந்தது. பட்டாம்பூச்சியில அந்த கூட்டுல போய் அந்த புழு வந்தோன்னா அந்த அதனுடைய தாய் பட்டாம்பூச்சி அது ஆமா எக்ஸல் மாதிரி அந்த அதாவது பூச்சியை போட்டுட்டு போயிடும். புழுவாதான் இருக்கும். அப்ப அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தன்னை சுற்றி ஒரு கூடை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டுல தான் இருக்கும். அது கூட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் என்னங்க நாளாக அதுக்குள்ளேயே மறுவுருவமாகி ஒரு குறிப்பிட்ட நாள் என்னங்க அது உடைத்து கொண்டு புழுவா இருந்து எப்படி வந்துருங்க பட்டாம்பூச்சியா அப்படியே பறக்க ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன புழு பட்டாம்பூச்சியா மாறிடுச்சு. அவன் அப்ப அந்த புழுவா இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குங்க? ஐயோ இது அருவருப்பா இருக்கும். ஐயோ புழுவா அப்படின்னு போ. ஆனா பட்டாம்பூச்சி யாருக்காவது விருப்பம் இருக்குமா? அதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவன் அந்த ஒரு சாதாரண ஒரு புழு பட்டாம்பூச்சியா பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதோ. நமக்கு என்னங்க நமக்கு மகிமையும் சரியில்லை அப்படிதான் இருக்கும். என்னங்க அழிவுள்ளதா விதைக்கப்படும். என்னங்க அழிவுள்ளதா இருங்க அந்த நெல்லை போடுறோம். அது என்ன வருங்க 1000 அதுல 1000 மடங்கு நெல் வரது போல அழிவில்லாத எழுதிருக்கும். அழிவுள்ளதா விதைக்கப்படும், அழிவில்லாதாய்
எழுந்திருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த தொடர்ச்சியான வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதலின் மகிமை எப்படின்னு சொன்னா, தேவன் அதுக்கேற்ற உருவத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து சிந்திக்கும் போது உலகத்தில் இருக்க எல்லா மாமிசமும் வேறு, என்னங்க எல்லாம் ஒரே மாதிரி அல்ல, எனக்கு ஒரே மாதிரி அல்ல என்று 39 வாசிக்கிறோம். எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாமிசம் அல்ல. மனுஷனுடைய மாமிசம் வேறு, மிருகங்களுடைய மாமிசம் வேறு, மற்றவருடைய மாமிசம் வேறு, பறவைகளுடைய மாமிசம் வேறு. பறவையுடைய இருதயத்தை மனுஷனுக்கு மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. பறவையுடைய ரத்தத்தை மனுஷனுக்கு ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. சொல்லுங்க, ஏற்ற முடியுமா? வவ்வாலுக்கு இருக்கிற விதத்தை பறவைக்கு புறாவுக்கு பார்க்க முடியுமா? யானைக்கு இருக்கிற நமக்கு பார்க்க முடியுமா? குரங்கு இருக்கு நமக்கு பார்க்க முடியுமா? அதுக்கு போல சொல்லுவோம், மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். மனுஷன் குரங்குகளுக்கு உருவாக்கப்படவில்லை. அல்லேலூயா. அதே போதுமான சாட்சி. ஆனால் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா எல்லா உயிருடைய ரத்தம் எப்படி இருக்கு? சிவப்பாலா இருக்கு. ஏன் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அது ஜீவனை குறிக்கிறது. உயிர் எதை குறிக்கிறது? ரத்தத்தை குறிக்கிறது. ரத்தத்தை உயிர் உள்ளது என்பதை காட்டுகிறது. சரியா? அதனால எங்க பார்க்கிறோம், எல்லாம் ஆண்டவர் வித்தியாசமாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மகிமையிலே படிச்சிருக்கிறார். வானத்துக்குரிய மகிமை வேறு, பூமிக்குரிய மகிமை வேறு என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப அதோடு மட்டும் இல்ல, வானத்துக்குரிய மேடைகள் உண்டு, பூமிக்குரிய மேடைகளும் உண்டு. வானத்துக்குரிய மேடையுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய பூமிக்குரிய மேடைகளுடைய மகிமை வேறு. தேவனுடைய மகிமை வேறு, தேவ தூதருடைய மகிமை வேறு, சேராபீன்களுடைய மகிமை வேறு. என்னங்க, சேராபீன்களுடைய மகிமை வேறு. அதெல்லாம் நமக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. பரலோகத்துக்கு போனா நம்ம பார்ப்போம். பரலோகத்துக்கு போய் நாம் பார்ப்போம். அந்த மகிமை வேறா இருக்கு. ஆனா அதுக்கு அத்தாட்சியா என்னங்க, இதை போல இருக்கலாம். இதை போல 100 மடங்கு என்னங்க விசேஷித்ததாய், இல்ல 1000 மடங்கு வித்தியாசமாய், கோடாடி மடங்கு விசேஷித்ததாய் இருக்கக்கூடும். ஆமென். அப்ப மகிமை வருவதாக இருக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப மருத்துவரின் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிழ்வுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். பலவீனமானதுக்கு எது? சரீரம். என்னங்க, இது சரீரம் பலவீனமானது. இது விதைக்கப்படும். பலமானவர்கள் நம்ம என்ன எந்திரிப்போம். வயசானவர்கள் எப்படி இருப்பீங்க? அப்ப அந்த காலத்துல நல்ல பலசாலிகளா, எல்லாருமே பலசாலியா தான் இருப்போம். ஏன்னா அது பலமுள்ள சரீரமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்ப ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அதே போல நமக்கு என்னங்க, ஆவிக்குரிய சரீரம். அப்ப ஆவிக்குரிய மனுஷன் நம்ம தடுத்து இருக்கிறோம். அவன் திரும்ப எந்திரிக்கிற நம்மளே பார்ப்ப போற கண்ணால. ஆஹா, ஓஹோ. அவன் இந்த டையை கட்டும்போது, இப்ப கட்டும்போது, அடுத்த வருஷத்துல நான் கட்டும்போது, ஆஹா இப்ப கட்டும்போது நல்லா இருக்கேன். ஏன்னா பஸ் கட்டும்போது எப்படி இருந்துச்சு? ஆஹா நல்லா இருக்கேன். அதே போல என்னங்க, அந்த அந்த இந்த சரீரத்தை விட்டு, இந்த ஆவிக்குரிய சரீரத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரம் எடுக்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆஹா ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தெய்வம். அவன் அது அழிவில்லாத சரீரம், மகிமை சரீரம். அதை பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்படுவோம். அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் என்னங்க நமக்கு அவ்வளவு ஒரு விசேஷித்த ஒரு சரீரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். சரி, அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம உயிர்ப்பிக்கிற ஆபேல் என்று எழுதிக்கிறது. அப்ப ஆவிக்குரிய சரீரம் என்னதுங்க? முந்தினது இல்ல. மாமிச சரீரம் தான் என்னதுங்க? முந்தினது. எது? இந்த சரீரம் முந்தினதா இருக்குது. ஆவிக்குரிய சரீரம் திரும்ப இனிமேதான் வரும், எலும்பு. ஆனா ஆவிக்குரிய மனுஷனை நம்ம தடுத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆவிக்குரிய மனுஷனை நமக்குள்ளே தடுத்து கொண்டவர்களாகவும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடக்கூடாது. சரி, மண்ணானவர்கள் எப்படிப்பட்டவர்களோ அப்படிப்பட்டவர்களா, சாரி, மண்ணானவர் எப்படிப்பட்டவர்களோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவரா இருக்கிறோம். வானத்துக்குரியல் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியலும் அப்படிப்பட்டவரா இருக்கிறோம். 49. மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அவன் வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் வருகிறது என்பதை என்ன பண்ணுங்க, நான் மறந்து விடாது. நம்ம ஓட்டம் பரலோகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் ஓடுற மாதிரி தெரியுது, ஆனா எங்க ஓடுற வைக்கிறதே நோக்கி ஓடிக்கிறோம். பரலோகத்தை நோக்கி நம்ம ஓட்டம். அவன் இங்க கண்ண போனா அங்கே கண்ண அந்த நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. ஐயோ கண்ணதுக்கு என்ன ஆகும்? ஆனா சிலர் எல்லாம் என்ன பண்றாங்களா, கண்ணை மறைக்கும் போது, கண்ணை மூடும் போது அவங்க சொல்றாங்க ஒரு இருளா இருக்கு அப்படின்னு சொல்லி செத்து போயிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, நான் வெளிச்சத்தை காண்கிறேன். மறைப்பு ஒரு வெளிச்சமா இருக்கு. என்னங்க, நம்ம வெளிச்சம் உள்ள தேசத்துக்கு போறோம், ஒளிமயமான நாட்டுக்கு உங்களோட இருக்கிறோம். அவன் அப்ப நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நம்முடைய ஓட்டம் பரலோகத்தை நோக்கி போய்கின்ற ஓட்டமாக இருக்கிறது. ஆனால் மாமிசத்துக்குரிய மனுஷனுக்கு என்னங்க பலவீனம் உண்டு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்னங்க பலவீனம் இல்லை.
அவனையும் நாம் தடுத்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய மனுஷனையும் தடுத்து கொண்டிருக்கிறோம். அது எப்படிமே ஆண்டவர் வரும்போதுதான் அது வெளிப்படும். அவர் நம்மளை விழிப்பிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரியா? அதை ஏதாவது சங்கீதக்காரன் சூட்சமா எழுதி வச்சிருக்கிறார். 103 சங்கீதம் 103 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னா, கழுகுக்கு சமாய் உங்களுடைய வயது திரும்பவும் வாழ வயது போல ஆகிறது. அவன் கழுகு என்ன பண்ணா 50 வருஷத்துல வயசாயிடும். திரும்ப அது சூரியன் நோக்கி பார்க்கும். திரும்ப எப்படி ஆயிருங்க? திரும்ப அது இளமை இல்லாதா மாறி திரும்ப ஒரு 50 வருஷம் வாழக்கூடியதான் அது வந்துடும். அந்த வசனத்தை நீங்க எத்தனை தடவை சொல்லுவீங்க? அதை நாங்க அடிக்கடி சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களாம் மன்னித்து உன் பாவத்தெல்லாம் உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, அப்புறம் வாசிக்கிறோம், உன் பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இருக்கின்ற உண்மை முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமாய் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. அவன் இது எதை குறிக்கிறோம்? நம்ம ஆத்மா, நம்ம வயசு, நம்ம ஆத்மாவுக்கு இன்னும் இளமையாயிட்டா இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் நினைக்கிறதா முடியல நினைச்சிக்கிட்டு இருக்குது, விளையாட்டு இருக்கு. ஆனா ஆத்மாவுக்கு திரும்ப வாழ வயதுதான், வாழ வயதா போயிட்டே இருக்கிறது. அவன் அல்லேலூயா. அப்ப அப்படி ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரியா? ஒரு பாடலை ஒன்று பாடுவோம். பாதி பேர் பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. தேவன் இப்பொழுது இங்கே பேசிக் கொண்டிருக்கிறான். நம்ம என்ன சரி, இப்பொழுது பாடுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் நக்கை நோக்கி ஓடுகிறேன். கையை தட்டி. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் நக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். அப்ப பரலோகத்துக்கு நக்கை நோக்கி ஓடுகிறோம். நம்ம நோக்க இல்லைங்க, 2 வீடு கட்டணும், 2 பிள்ளைகளுக்கு கரையேற்றணும், அப்படி அதெல்லாம் இலக்கு, அது பூமிக்கிற இலக்கு. ஆனா லக்குங்க பரலோகத்தை நோக்கி நம்ம லக்கு போயிட்டு இருக்கிறது. சரியா? அதை நீங்க மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த தொடர்ச்சியாக வாசிக்கும் போது ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். என்ன ரகசியம்னா, அப்ப நம்ம மன்னாருடைய சாயலை கருதுள்ள மாணவருடைய சாயலையும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அவன் ஆமா, சிலர் என்ன பண்ணா அப்படியே விண்வசத்தை கருத்துக்குவாங்க. அப்படியே நாம பெரிய என்னங்க, சில சபையில வெயிட் வசரம் தான் போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா, நம்ம அந்த கரைக்க போறோம், அதனால இப்பயே தரிசிக்கிறோம் சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா பரலோகத்துல நெட்வொர்க் கருத்துட்டாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. அவன் அதே இடத்துல பொற்கச்சையும் கட்டிருந்தாலும் வேற எழுதியிருக்கிறது. அதனால அதையும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. அதனால வேணாம், நம்ம ஆவியிலே உண்மையுள்ளவராய் பரிசுத்தம் உள்ளவராய் இருப்போம். சரியா? சரி, தொடர்ச்சியான வாசிக்க ஒரு ரகசியத்தை பார்ப்போம். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வாசிக்க. இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துளைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் கூங்குறீங்க, தயவு செய்து சொல்லலாம். திரும்ப வாசிப்பா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படுவோம். அவர் வரும்போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். திரும்ப அவரோடு கூட நாம் அதை மறுரூபமாகி அவரோடு கூட அவரை போல வெண்ணூருடைய சாயலை தரிசி அவரோடு கூட பரலோகத்துக்கு நாம் போய்விடுவோம். ஏன்னா எக்காலம் துணைக்கு அப்பொழுது மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அழிவுள்ளாரா எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்போ மரிச்சவங்க என்ன பண்ணாங்க? முதல்ல மறுரூபம் ஆவாங்க. எழுதியிருப்பாங்க, இயேசு வருவார்கள் சொல்லி மரித்து போன வயதானவர்கள் மருத்துவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். நாம் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாகி என்ன அட்டையத்தில் இந்த ரகசிய வருவாய் அவரோடு போயிடும். அது யாருக்குமே தெரியாது. இந்த பூமியில பார்ப்பாங்க, என்னடா அப்பாவை காணோம், அம்மாவை காணோம், என்னடா தாத்தாவை காணோம்,
இப்பதான் எங்கதான் இருந்தாரு, என்ன பண்ணிடுவோம், மதுரமாய் உயிரோடு போயிடும். போன பிறகு இங்க என்ன காலம், என்ன காலம், பயங்கரமான கொடூரமான காலங்கள் வரும் இந்த பூமியில். ஆனால நம்மளுங்க ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். நம்மளோட லக்கணங்க பரவல் தான் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப அழிவுள்ளதாகிய அழியாமையும் சாவுக்கிறதாகிய சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய அழியாமையும் சாவு எதுங்க சொல்லுமா, எல்லாரும் கையில வச்சு, அது ஒரு நல்லதா இருக்கு. அழிவுள்ளதாகிது சத்தமா, அழிவுள்ளதாகிது அழியாமையும் சாவுக்கிறதாகிது சாவாமையும் தடுத்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதிராகிய இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென் கர்த்தாவே, அல்லேலூயா. அதுல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், இது சாவுக்கு எதிரானது, அழியக்கூடியது. ஆனதுதான் என்னங்க, சாவுக்கு இல்லாத என்னங்க, அழியாததாக அது வரப்போகிறது. நாமே அறிக்கிட்டு இருக்கிறோம். அதே சரி. அப்ப மரணவியல் கூறுங்க, பாதகமையும் செய்யுங்க. மரணத்திற்கு கூறு பாவம், பாவத்துக்கு பிறகு நியாய பிரமாணம். அப்ப நமக்கு என்ன ஜெயம் வர போகுது, ஜெயம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்ன பண்ணி இருக்கிறாரு, உலகத்துல ஜெயித்திருக்கிறார். அவன் அதனாலதான் இங்க வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை ஒரு அறிக்கை செய்வான், சூப்பர் வசனம் சொல்லுவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். நம்ம கண்ணீரிலே துக்கத்திலே எது கிடைக்கல அழக வேண்டாம். ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நிச்சயமா என்னங்க, தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். அதனால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் கையில தட்டி, எனக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யறது, இப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால, வீட்டில் எல்லாம் இருக்குது. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது, தீவன வீட்டில் இருக்கிறது. ஆனா பவுல் பிடிக்கும் போது சொல்கிறார், கர்த்தருடைய கிரியையில பெருகுங்கள், கர்த்தருடைய கிரியையில பெருகணும். அதுல கர்த்தருடைய கிரியை. அவர் அதிகாலை ஜெபம் செய்தார், ஜெபித்தார். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்தில் இருந்தார், போதித்தார். என்னங்க, கர்த்தருடைய கிரியில பெருகும். நான் 10 வருஷம் சபைக்கு வந்திருக்கிறேன், ஜெபிக்க தெரியாதா இருக்கக்கூடாது. என்னங்க, வீட்டுல ஆட தெரியாத என்ன பண்ண மாட்டான். என்னமோ ஒரு பழமொழி இருக்கு, என்னது, அதான் வீட்டுல நம்ம வீட்டுல ஜெபிக்க தெரியாம சபையில வந்து ஜெபிக்க தெரியா. ஒரு பொழுது இடங்கள்ல விட நீங்க ஜெபம் பண்ணுங்க, இல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, விட நீங்க பாட்டு பாடுங்க, இல்ல நீங்க பாட்டு பாடுங்க. அப்படி ரெடியா இருக்கு, எப்பயுமே ரெடியா இருக்கு. ஏன்னா நம்ம ஆவியில் இருக்கிறோம், அங்க ஏதாவது 2 பாட்டை பாடி குரலே நல்லா ஆட்டாலும் எப்படியாவது நீங்க ஆண்டவரை துணிக்கணும். ஆண்டவர் என்ன பண்ண உங்க குரல் எல்லாம் பார்க்க மாட்டாரு. இந்த யூடியூப்ல மற்றவரை டிவில வரவங்க சந்தோஷமா சரியா பாடுறாங்க, அது வெளிப்புறத்துக்கு காமிக்கிறாங்க. நம்ம எப்படி பண்ணாலும் ஆண்டவர் எடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, நம்ம குரல் காக்கா குரலா இருந்தாலும் சரி, குயில் குரலா இருந்தாலும் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவன் ஆமா, அதனால பாடுறா பாடுறது அப்படி சொல்லணும். சரி, நான் ரெடியா இருக்க போறேன், எப்பவுமே ரெடியா இருக்கு. ஜெபம் ஜெபிக்க ரெடியா இருக்கு. அவங்க இதெல்லாம் எங்க ப்ரிப்பேர் ஆவீங்க, வீட்டுல ப்ரிப்பேர் ஆகணும். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அப்ப கர்த்தருடைய கிரியையில 4 விடுங்க, பெருக வேண்டும். கர்த்தருடைய கிரியையில பெருக வேண்டும். அவருடைய கிரியையில நன்மை செய்யறதுல, ஆண்டவரை சொல்றதுல, ஆண்டவரை சொல்லி மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறதுல, கர்த்தருடைய கிரியையில 4 பெருக வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அதனாலதான் இங்க கடைசியில் அவர் முடிக்கும் போது சொல்லுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரர், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்னங்கிறது விருதாயிரம் என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயிருங்கள். பெருகணும். அப்ப ஆமா, நம்ம என்னங்க, பணம் பெருகணும்னு நினைக்கூடாது, பணம் மட்டும் தான் பெருகணும்னு நினைக்கூடாது. என்னங்க, கர்த்தருடைய கிரியையில பெருகணும். ஒரு ஆளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். யோசேப்பு என்ன பண்ணா, அவங்க அப்பாவுடைய கிரியையில பெருகணும். என்னங்க, அவங்க அப்பா நல்லாவே செஞ்சாரு, நல்லா பேசினாரு, உண்மையா இருந்தாரு. ஏங்க, யாக்கோபு அங்க ஏமாத்தினாரு, ஆனா அதுக்கப்புறம் மாறிட்டாரு, அதுல இருந்தாரு யோசேப்பு. ஆனா அண்ணன் தம்பியில எப்படி இருந்தாங்க,
பொல்லாத கிரிகளை பெருகிட்டாங்க. அப்படியே இவனே வித்துட்டாங்க எனக்கு. ஆனா அவன் மாறவே இல்லை. என்னங்க அங்கேயும் போல இல்லைங்க, நல்ல நற்கிரிகளை பெருகினான். யாரு? யோசேப்பு பெருகினான். அவனை ஆண்டவர் பெருகிட்டார். ஆமென், பெருகிட்டார். அதே மாதிரி நற்கிரிகளை நீங்கள் பெருகினாலும் ஐஸ்வர்யத்தில் பெருகுவார். ஐஸ்வர்யத்தை மட்டும் பெருகிற நீங்க நினைச்சீங்கன்னா என்னங்க, கண்டிப்பா விடுதர முடியாது. பணம் ஓடினீங்கன்னு வச்சுக்கீங்க, என்ன பண்ணது? விடுதர முடியாது. ஆண்டவர் ஓடினா மற்ற எல்லாமே எனக்கு பெருகு. ஆமென். அதனால கர்த்தருடைய கிரியைகளை நீங்க ஓடுங்க. நீங்க உரியப்பட்டவர்களாயும் அசைவர்களையும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருக்கணும். எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியைகளை நீங்கள் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் கர்த்தருடைய கிரியைகளை பெருக வேண்டும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரியா? அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷனால் என்ன ஆச்சுங்க? மரணம் வந்ததுனால மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்கிறது. அவன் நாம் என்னங்க உயிர்த்தெழுதல் வல்லமை உள்ளவர்களாய், பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்திருந்தவர்களாய் இருக்கும்படிக்கு, மரித்து எழுந்தவர்களாய் இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய அக்கிரமத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு? மரித்து இருக்கிறார். கிறிஸ்துவான வேத வாக்கின்படி நம்முடைய பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆசிக்கிறோம். வேத வாக்கின்படி மீண்டும் உயிரோடு மூன்றாவது உயிரோடு எழுந்தார். இதை நீங்க தெளிவாய் என்னங்க அனுதினமும் என்னங்க இதை எழுதி வச்சுக்கணும். இதான் இதுல நினைத்திருக்கணும். அவர் சொல்வது நினைத்திருந்தால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். இதை கைப்பற்றிருந்தால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்டனுடைய அனுபவம். அவன் ஆண்டவர் எனக்கு செய்ததை காட்டிலே என்னங்க இந்த உலகத்தில் எதுவுமே பெருசல்ல. அவன் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தது மூலமாக ஒரு சிந்து பாருங்க, அவளை முடிச்சல. ஆதாமுக்கு கொடுத்ததே ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்ததே பெருசா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னங்க ஆதாமுக்கு இந்த உலகத்தை கொடுத்தாரு. நானே போன நிறைய எல்லாமே 6 பேர் எல்லாம் தங்க வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அந்த வழியா வரதுல நம்ம சண்டை போட்டு இருக்கிறோம். எனக்கு சொத்து கிடைக்கல, எனக்கு இடம் கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு வீடு கிடைக்கல, நகை கிடைக்கல, அது கிடைக்கல, என் நகையெல்லாம் வித்துட்டாங்க. கல்யாணம் பண்ண ஒரு மும்பையில நடந்தோம், ஒரு பொண்ணுக்கு சபையில் நடந்த சம்பவம் தான். கல்யாணம் அவனு அன்னைக்கு என்ன போயிட்டாங்க, நகையெல்லாம் காத்து போய் விட்டுட்டாங்க. நான் அடமான வச்சுட்டாங்க. அவனோட பேரை சொல்ல மாட்டேன். கவலைப்பட வேணாம். சரி நம்ம போல வாக்கப்பட்ட வீடு, சரி ஏதோ போயிட்டோம். அவங்க நகை மேல கண்ணா வச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை மேல கண்ணா வச்சு போறோம், வலது காலம் எடுத்து வைக்கிறோம். அப்படின்றதோட அந்த பொண்ணு இப்ப நல்லா வாழ்ந்துதான் இருக்கு. சொல்ல மாட்டேன் யாருக்கு. அதனால நகைதான் முக்கியம், அதுதான் முக்கியம் நினைக்காதீங்க. இங்க இருக்கிறதா பெரிதும் நினைக்காதீங்க. ஆண்டவர் இதை விட விசேஷத்தை நமக்கு செய்திருக்கிறார். தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவன் உயிரையே கொடுக்கிறார். இந்த உயிருக்கு இந்த உயிர் எதுங்க? நம்ம உயிரை நம்ம நினைச்சு பார்த்தனுங்க. நாளை என்ன நினைக்கிறேன், நான் ஒரு தூசி ஆண்டவர். இந்த உயிருக்கு உங்க உயிரை கொடுத்திருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய காரியம். அவன் தன் ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆண்டவர் போதுமானவர். அதனால சொன்னார், வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அது புசிப்பதும் இல்லை, வெதிப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகள் கர்த்தர் அனுபவிக்கிறார், பிழைப்பூட்டுகிறார். யாரெல்லாம் தேவன் மீது நாம் விசுவாசிக்கிறோமோ, தேவனுடைய குமாரன் இயேசு விசுவாசிக்கிறோமோ, உங்களுக்குரிய பிழைப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆமென். அது எப்படியா நடக்கும்? ஆச்சரியமா இருக்கும். அது தினமும் அற்புதமா இருக்கும். அவன் இதுக்கெல்லாம் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு விசுவாசம். ஆண்டவர் மேல நான் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். அதனால ஆண்டவர் கொடுத்த ஓல்டான ஆசீர்வாதம், ஓல்டு ஆசீர்வாதம், ஓல்டு ஆசீர்வாதம், கோல்டு ஆசீர்வாதம் சேர்த்தா ஓல்டு ஆசீர்வாதம். கோல்டு என்னங்க? அது ஓல்டு ஆசீர்வாதம் தான். இந்த மூக்கில் சொல்கிறது சேர்க்கிறது இதெல்லாம் இருக்கு. கோல்டு ஆசீர்வாதம் இருக்கு, அது ஓல்டு ஆசீர்வாதம் இல்லை. உண்மைதானே? அந்த ஓல்டு ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? கோளாறுல போய் என்ன பண்றோம்? பூமியை தோண்டி எத்தனோ அடிக்குள்ள போய் அதெல்லாம் எடுத்து என்ன ஒண்ணு போட்டு நம்ம ஆடு பார்த்துருக்கோம். ஆனா அது ஓல்டு ஆசீர்வாதம். ஆனா உண்மையான ஆசீர்வாதம் எங்க இருக்கு? பரலோகத்துல எப்படி இருக்குங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம கொஞ்சம் இங்க போட்டிருக்கோம். தரையே எப்படி இருக்கு? தரையே எப்படி இருக்கு? தங்கம். அது நம்ம என்னங்க புகுந்த வீட்டுல போய் காலை வச்ச போதே நகையெல்லாம் கட்டிட்டாலும் பரவாயில்ல, டோன்ட் வெரி. என்ன பண்றது? பரவாயில்ல, பரலோகத்தில் வச்சிருக்கு. அது அது ஓல்டு ஆசீர்வாதத்தோட என்னங்க இந்த பூமியில இருக்கிற கோல்டு ஆசீர்வாதம், அது நித்திய ஆசீர்வாதம். என்னங்க நடக்கிற தெருவே தங்கமயமா இருக்கிறது. ஆமென். அப்ப எவ்வளவு அது எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. இந்த தங்கத்தை போட்டுட்டு அவங்க எப்படி அழகரமா நாங்க நினைச்சுக்கிறோம். ஆஹா, ஒரு டிசைன் போட்டா எப்படிங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு பார்த்தேன்
ஓ நம்ம இத்தனை பவுன் போட்டுருக்கோம், அவங்களுக்கு ஒரு மகிமை இருக்கும். ஓ நான் இத்தனை பவுன் போட்டிருக்கிறேன், நிலம் வச்சிருந்தாலும் நான் ஒரு நிலம் வச்சிருக்கிறேன், உண்மையில இருக்குமா இருக்காதா? இருக்கும், எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். அதே போல பரவாயில்லைங்க, அதை விட உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம், புதிய ஆசீர்வாதம், அதை அதிகமாக நான் வாஞ்சிக்க வேண்டும். சரியா? எதுவுமே ஓல்டு ஆசீர்வாதத்தை நினைச்சிட்டு இருக்காரு, வீடுகள் இல்லையே, அது இல்லையே, இதுலையே இல்லையே, அது இல்லையே அப்படின்னு சொல்லி ஓல்டு ஆசீர்வாதம் இருங்க. கால் கொஞ்சம் நல்லா இருக்கு கால், அப்புறம் கால் வலிக்கு தான் ஓல்டு ஆசீர்வாதம். அப்புறம் என்னங்க மகிமை ஆசீர்வாதம் இருக்குது, அவங்க நிச்சயமா வாழ போறோம். அதெல்லாம் சரியா இருக்கு, கொஞ்ச காலம் தான். இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. அவன் மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த பூமியில. கொஞ்ச காலம் பாடுகள், அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அவன் அதனால நம்முடைய விசுவாசம் வெளியேறப்பட்டா இருக்கிறது. எதை காட்டிலும் தங்கத்தை பார்க்கலும் அதிக வெளியேறப்பட்டிருக்குங்க விசுவாசம். விசுவாசம் விட்டுறாதீங்க. கண்டிப்பா உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதல் வல்லமையோடு அப்படி கிரியில பெருகுங்க. இங்க செய்தி கொடுக்கிறதோட மட்டும் இல்ல, இங்க பாடுவோடு மட்டும் இல்ல, நடுங்க அங்கேயும் பாடுங்க. உங்க வீடுகளை பாடுங்க, உங்க வீட்டுல செய்தி குடும்பமா பாடுங்க. தனியா இருக்கும்போது தேவனை குறித்து பாடுங்க. தேவனை பைத்தியக்கார மாதிரி தேடுங்க. அவன் அல்லேலூயா, பைத்தியக்கார திருடுவான், அவங்க நாட்டு பாடிட்டு இருப்பான். யாராவது அவன் போய் சொல்லுவீங்களா? என்னடா பண்ற அப்படி சொல்லி போயிட்டே இருப்பான். அவன் அப்படி தேடுங்க, அவர் பாப்பாரு என் மகன் எவ்வளவு பாடம். அப்படி யாரு பாடி தெரிஞ்சது? தாவீது தெருவில் அவன் ஆடு மேய்க்கும் போது பைத்தியக்கார மாதிரி பாடி தெரிஞ்சான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சியில் பாடினான், ஆண்டவர் அவன் உயர்த்தினார். ஆமென். அதனால உயிர்த்தெழுதல் வல்லமை கிரியை செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம். எப்பொழுதும் எனக்கு உயிர்த்தெழுதல் வல்லமையில வரான். ஆவியில உயிர்த்தெழுதல் வல்லமை நீங்க என்ன இருக்கிறீங்க? பணத்துல வல்லமை இருக்கிறது, ஆவியில வல்லமை இருக்கிறது. சிஸ்டர் சொன்னாங்கன்னா நடக்கும், அந்த சிஸ்டர் சொன்னாங்கன்னா எபிச்சாங்கன்னா நடக்கும். அந்த சிஸ்டரா அவங்க உண்மை உள்ளவர்கள், அவங்களா ஓ பயங்கரமானவர்கள். அப்படி அந்த சகோதரா அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க உண்மையில நல்லா இருப்பாங்க. அதான் ஆவியில பலப்படுது. புரியுதுங்களா? அதான் உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்கு கிரியை செய்யறது. அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து என்ன பண்ணுங்க, இக்கால பாடுகள் குறித்து என்ன பண்ணிடக்கூடாது, அதிலேயே உட்கார்ந்து இருக்குன்னு நினைக்க கூடாது. ஆமென். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். ஆமென். நானும் என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க, நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் உயிர்த்தெழுந்து விட்டேன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த என்னை உயிர்த்தெழு செய்தார். ஆமென். அதனால நாம் என்னங்க உயிர்த்தெழுந்து வல்லமையோடு ஆவி வல்லமையில் இருக்கிறார். எப்பொழுது என்னங்க தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களா என்னங்க கர்த்தருடைய கிரியையில அதிகமாய் பெருகணும், அதிகமாய் பெருகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் தாம் இந்த சிந்தனை யாவருக்கு ஆசீர்வாதம் தருவார்கள்.